Pangander. இன்றைய சிறப்பு விருந்தினர்களோடு இணைந்து உயர்திரு மணிக்கவும் 3M ஆபெல் ரெபல் ஓய்வு நிலை கல்வி பணிப்பாளர் மன்னார் அவர்களையும் சிறப்பு விருந்தினர் வரிசையிலே கௌரவிக்க இருக்கின்றோம். அவரும் எம்மோடு இணைந்து சிறப்பு விருந்தினராக கலந்து சிறப்பிக்க உள்ளார் என்பதனையும் மகிழ்ச்சியோடு அறிய தருகின்றோம். உயிர்த்தராசன்குளம் சந்தம்மையார் வாசகப்பா நிகழ்வுகள் தற்பொழுது விருந்தினர்களை வரவேற்றலோடு ஆரம்பமாக இருக்கின்றது. விருந்தினர்கள் அனைவரையும் எமது வரவேற்பு இடத்திற்கு அன்போடு அழைத்து நிற்கின்றோம். விருந்தினர்களுக்கான மாலை அணிவிக்கப்பட்டு நாடக குழுவினர் அனைவரும் வரவேற்று எமது புனித அந்தோனியார் அரங்கத்திற்கு அழைத்து வர இருக்கின்றார்கள். இன்றைய நிகழ்வை தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கின்றார் அரப்பண்ணி அலெக்சாண்டர் ஆரோக்கியம் பங்கு தந்தை பரபாங்கண்டல். இன்றைய நிகழ்வின் பிரதம விருந்தினராக சிறப்பிக்க இருக்கின்றார் எமது ஓய்வு நிலை ஆயர் இமானுவேல் பெர்னாண்டோ. அழைக்கப்பட்ட விருந்தினர்கள் அனைவரையும் வரவேற்பதற்கு அன்போடு அழைத்து நிற்கின்றோம். அத்தோடு சக உறவுகள் கிராம மக்கள் அனைவரையும் வருக வருகவென வரவேற்று நிற்கின்றார்கள். உயிர்த்தராசன்குளம் கிராமத்தினர். தற்பொழுது விருந்தினர்கள் மாலை அணிவிக்கப்பட்டு எமது அரங்கம் நோக்கி அழைத்து வரப்பட இருக்கின்றார்கள். தற்பொழுது சந்தம்மையார் வாசகப்பா விருந்தினர்கள் வரவேற்றலோடு ஆரம்பமாகின்றது. விருந்தினர்கள் மாலை அணிவித்து புனித அந்தோனியார் கலையரங்கம் நோக்கி அழைத்து வரப்பட இருக்கின்றார்கள். ஹலோ 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 check one. உயிர்த்தராசன்குளம் கிராமம் உதயமாகி 125 வருட நிறைவை நினைவுகூரும் முகமாக புனித அந்தோனியார் ஆலய மேய்ப்பணி சபையினரும் கிராம மக்களும் இணைந்து பேருவகையுடனும் மகிழ்வுடனும் வழங்கும் புனித சந்தம்மையார் வாசகப்பா நிகழ்வின் அதிதிகளை வரவேற்கும் நிகழ்வு இப்போது இடம்பெற இருக்கின்றது. எனவே கிராம மக்கள் அனைவரையும் நேரகாலத்தோடு இந்த நாடகத்திற்கு வந்து உங்களுடைய ஆதரவினை வழங்குமாறு அன்போடு அழைத்து நிற்கின்றோம். அதிதிகளை வரவேற்கும் நிகழ்வு இப்போது ஆரம்பமாக இருப்பதால் இறைமக்கள் அனைவரையும் மிக விரைவாக இந்த நாடகத்திற்கு வந்து உங்களுடைய ஆதரவினை வழங்குமாறு அன்போடு அழைத்து நிற்கின்றோம். தற்பொழுது எமது விருந்தினர்கள் மாலையை அணிவிக்கப்பட்டு புனித அந்தோனியார் கலையரங்கம் நோக்கி அழைத்து வரப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். விருந்தினர்கள் அனைவரையும்
இருகரம் கூப்பி வருக வருகவென வரவேற்று நிற்கின்றோம். இன்றைய நிகழ்வினை தலைமை தாங்கி நடாத்திக் கொண்டிருக்கின்றார் அரட்பணி அலெக்சாண்டர் ஆரோக்கியம் அவர்கள். இன்றைய நிகழ்வின் பிரதம விருந்தினராக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார் அதிவந்தனைக்குரிய மன்னார் மறைமாவட்ட ஓய்வு நிலையாயர் பேரருட் கலாநிதி பிடலிஸ் லயனல் இமானுவேல் பெர்னாண்டோ ஆண்டகை. புனித தோமையார் வாசகப்பா ஆற்றுகையினை கண்டுகளிய வந்திருக்கின்ற அனைவரையும் வருக வருகவென வரவேற்று நிற்கின்றோம். தற்பொழுது புனித அந்தோனியார் அரங்கம் நோக்கி விருந்தினர்கள் அழைத்து வரப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். வருகவென்று வந்த நங்குறே உம்மை வரவேற்கின்றோம் நாங்கள் அன்பாய், இருகரங்கூப்பி அழைத்து நின்றோம் இன்புடனே தானே. ஓய்வின் நிலை ஆயர் தம்மை மிக்க உகப்புடனே நாமழைத்தே, புடனே நாமழைத்தே, தூய்மை நிறை தொம்மை காதை துலகமாக பாட தனதனதே தனதானா தனதே தனதானா தனதனதே தனதானா தனதந்தே நானா. மலரணி மாலை மலரணி மாலை அணிகள் சூட்டி மாந்தர் மகளுடன் அணி அணியாக கூடி அணி அணியாக கூடி பலகவை தாழாம் மீசை தேடாவே பரிவுடனே அழைத்தோ. கற்றவர் புலவர் கவிஞர் மற்றும் தக்க கலைகளில் சிறந்த வல்லவரை, கலைகளில் சிறந்த வல்லவரை பொற்புயர்வாக அழைத்தேன் என்றோம் புகழுடனே நாமே. தனதனதே தனதானா தனதனதே தனதானா தனதனதே தனதானா தனதந்தே நானா. மன்னார் மதோட்ட மதனில் என்றும் மாண்புடனோங்கும் கலையதனில், மாண்புடனோங்கும் கலையதனில் நன்னயந்தங்கும் நாட்டு கூத்தினை நயப்புடனே காண ஜூபிலியாண்டின் புகழோங்க நாமும் பாவிசை கொண்ட வாசாபினை, பாவிசை கொண்ட வாசாபினை தாவிதம் செய்தோம் மக்கள் வேகொண்டே தயவுடனே வருக. தனதனதே தனதானா தனதனதே தனதானா தனதனதே தனதானா தானதந்தே நானா. மங்களந்தங்கியூர் செழிக்க மாந்தர் மகளுடன் வாழ வளம் தழைக்க, மகளுடன் வாழ வளம் தழைக்க எங்குமே மங்களம் நிறைந்தில்லங்கோ இந்நாடகம் காண. தனதா
தே தான தானா தனதனத தே தான தானா தனதனத தே தான தானா தனதந்தே நானா. நிகழ்வுகளின் வரிசையிலே நிகழ்வை மங்களகரமாக ஆரம்பித்து வைக்க மங்கள விளக்கேற்றல் நிகழ்வு ஆரம்பமாக இருக்கின்றது. விருந்தினர்கள் அனைவரையும் அன்போடு மங்கள விளக்கேற்று அன்போடு அழைத்து நிற்கின்றோம். இன்றைய நிகழ்வின் பிரதம விருந்தினர் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அதிவந்தனைக்குரிய மன்னார் மறைமாவட்ட ஓய்வு நிலை ஆயர் பேரருட் கலாநிதி பிரிலிஸ் லயனல் இமானுவேல் பெர்னாண்டோ ஆண்டகை அவர்களை தொடர்ந்து அனைத்து விருந்தினர்களையும் அன்போடு அழைக்கின்றோம் மங்கள விளக்கேற்றல் நிகழ்விற்காக. உயர் திரு ஆனா பத்திநாதன் முன்னாள் பிரதம செயலாளர் வடமாகாணம். தொடர்ந்து அருட்பணி ஆனா யூட்குரோஸ் மறைக்கோட்ட முதல்வர் மாதை. அருட்பணி ஆனா விக்டர் சோசை இயக்குனர் இளைஞர்கள் ஆணைக்குழு மன்னார். அருட்பணி ஆனா லக்ஷ்மண் டி சில்வா இயக்குனர் கலையர்வி மன்னார். திரு தாவனா திருவருட்செல்வன் நீர்ப்பாசன பணிப்பாளர் முருகன். தொடர்ந்து திரு பானா ரசிகரன் நீர்ப்பாசன பிரதம பொறியியலாளர் முருகன். தொடர்ந்து திருப்பானா சந்தியோகு கோட்ட கல்வி அதிகாரி மன்னார். திரு இஏ மகேந்திரா வனவள திணைக்கள அதிகாரி மன்னார். திரு நித்யானந்தன் மாவட்ட கலாசார உத்தியோகத்தர் மன்னார். வைத்திய கலாநிதி திருமானா ஒஸ்மன் சார்ல்ஸ் வைத்திய அத்தியட்சகர் ஆதார வைத்தியசாலை முருகன். திரு எம் ஆபெல் ரவல் ஓய்வு நிலை வலய கல்வி பணிப்பாளர் மன்னார். திருமதி சுகந்தி ஓய்வு நிலை வலய கல்வி பணிப்பாளர் அவர்களையும் அன்போடு அழைக்கின்றோம். தொடர்ந்து கிராம சேவகர் வைத்தியராசன் குளம் அவர்களையும் அன்போடு அழைக்கின்றோம். இந்நிகழ்வை மங்களகரமாக ஆரம்பித்து வைத்து அனைத்து விருந்தினர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு தொடர்வது இறை வணக்கம். தந்தை மகன் தூயாவியின் பேராலே. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஆசீர்வாதியும் ஆசீர்வாதியும் சகத்தரே, ஆவியின் வரங்களினால் எம்மை நிரப்பும்.
வா கல்மலையை பிளந்து வனாந்தரத்திலே கர்த்தாவேயும் ஜனங்களின் தாகம் தீர்த்தீரே கல்மலையை பிளந்து வனாந்தரத்திலே கர்த்தாவேயும் ஜனங்களின் தாகம் தீர்த்தீரே பள்ளத்தாக்கிலும் மலைகளிலும் பள்ளத்தாக்கிலும் மலைகளிலும் தண்ணீர் பாயும் தேசத்தை நீர் வாக்களித்தீரே தண்ணீர் பாயும் தேசத்தை நீர் வாக்களித்தீரே ஊற்று தண்ணீரே எந்தெந்த ஆவியே ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. புனித ஜோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். வாரத்தின் முதல் நாளன்று விடியற்காலையில் இருள் நீங்கும் முன்பே மகளதா மரியா கல்லறைக்கு சென்றார். கல்லறை வாயில் இருந்த கல் அகற்றப்பட்டிருப்பதை கண்டார். எனவே அவர் சீமோன் பேதுருவிடம் ஜேசு தனி அன்பு கொண்டிருந்த மற்ற சீடரிடம் வந்து, ஆண்டவரை கல்லறையில் இருந்து யாரோ எடுத்துக்கொண்டு போய்விட்டனர், அவரை எங்கே வைத்தனரோ எங்களுக்கு தெரியவில்லை என்றார். இதை கேட்ட பேதுருவும் மற்ற சீடரும் கல்லறைக்கு புறப்பட்டனர். இருவரும் ஒருமித்து ஓடினர். மற்ற சீடர் பேதுருவை விட விரைவாக ஓடி முதலில் கல்லறையை அடைந்தார். அவர் குனிந்து பார்த்தபோது துணிகள் கிடப்பதை கண்டார், ஆனால் உள்ளே நுழையவில்லை. அவருக்கு பின்னாலேயே சீமோன் பேதுருவும் வந்தார். நேரே அவர் கல்லறைக்குள் நுழைந்தார். அங்கு துணிகளையும் இயேசுவின் தலையை மூடியிருந்த துண்டையும் கண்டார். அத்துண்டு மற்ற துண்டுகளோடு இல்லாமல் ஓரிடத்தில் தனியாக சுருட்டி வைக்கப்பட்டிருந்தது. பின்னர் கல்லறைக்கு முதலில் வந்து சேர்ந்த மற்ற சீடரும் உள்ளே சென்றார். கண்டார், நம்பினார். இயேசு இறந்து உயிர்த்தெழ வேண்டும் என்றும் மறைநூல் வாக்கை அவர்கள் அதுவரை புரிந்து கொள்ளவில்லை. பின்பு சீடர்கள் தாங்கள் தங்கியிருந்த இடத்திற்கு திரும்பி சென்றார்கள். இது வாழ்வு தரும் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கரங்களை விரித்து விண்ணக தந்தையை நோக்கி எம்முடைய ஆண்டவர் இயேசு எங்களுக்கு கற்றுத்தந்த செபத்தை சொல்லி மன்றாடி செபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். எங்களை எல்லாம் அன்பு செய்து வழி நடத்துகின்ற இல்லாமல் ஆண்டவரை, இந்த நாளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இன்றைய நாளில் உயிர்த்தராசன்குளம் கிராம மக்களாக நாங்கள் இணைந்து சந்தோமையார் வாசகப்பா என்னும் இந்த பக்தி முயற்சியை நாங்கள் முன்னெடுக்கிற பொழுது நீதாமே எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய எல்லா விதமான ஆசீர்வாதங்களுக்காக, ஆற்றல்களுக்காக, திறமைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகின்றோம். தகப்பனே, வல்லமையுள்ள ஆண்டவரே, இந்த நாளிலே நீதாமே எங்களை நிறைவாக ஆசீர்வதிக்கும்படியாக மன்றாடிக் கொள்கிறோம். இந்த நிகழ்வை ஒழுங்கு செய்த ஏற்பாட்டாளர்கள், இந்த நிகழ்வை பழக்கிய கலைஞர்கள், இந்த நிகழ்விலே கலந்து கொள்ளுகின்ற எல்லா விதமான கலைஞர்களையும் எம்முடைய மக்கள் எல்லோரையும் நீதாவை நிறைவாக ஆசீர்வதித்து உம்முடைய அருளால், உம்முடைய ஆசீர்வாதத்தால் இந்த நிகழ்வு சிறப்பாக நடந்து முடிய நீதாமே எங்களுக்கு அனுக்கிரகம் செய்ய வேண்டும் என்று சொல்லி உம்மை பார்த்து மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எந்த விதமான இடையூறுகளும் இந்த நிகழ்வை குழப்பாதிருக்க நீதாமே உம்முடைய காவல் தூதர்களை இந்த இடத்துக்கு அனுப்பி இந்த நிகழ்வு சிறப்பாக நடந்து முடியவும், இந்த நிகழ்வின் வழியாக நாங்களும் எம்முடைய கிராமமும் எம்முடைய மக்களும் உம்முடைய மேலான ஆசீர்வாதங்களையும் பலன்களையும் பெற்று மகிழ்ச்சியாக
ஒற்றுமையாக வாழ அருள் பாலிக்க வேண்டும் என்று சொல்லி எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நன்றி. தொடர்வது அகவணக்கம். எமது கிராமத்திலிருந்து இறந்து போன எமது மூதாதையர்களுக்காகவும் இந்த அரங்க ஆட்டுகையின் ஆரம்பத்தின் போது உயிர் நீத்த அமரர் வானா ஆவனா ஜேசுதாசன் மற்றும் கப்பல் துறை பாத்திரமேற்று நடித்து அமரர் ஏசிலன் கில்டன் டியோனிஸ் அவர்களுக்காகவும் ஒரு நிமிட அகவணக்கம். நன்றி. இந்நிகழ்வின் அடுத்தங்கமாக நிகழ்வினுடைய வரவேற்புரையினை நிகழ்த்துவதற்காக எங்களுடைய நாடக குழுவின் தலைவர் திரு திருச்செல்வம் ஜெகநாதன் அவர்களை அன்போடு அழைத்து நிற்கின்றோம். அனைவரும் அமர்ந்து கொள்ளுமாறு உங்கள் அனைவரையும் கேட்டுக்கொள்கின்றேன். உயிர்த்தராசன் குளம் உதயமாகி 125 ஆண்டுகள் நிறைவு பெறுகின்ற இந்த நாட்களில் இம்மூத்தோரை நாங்கள் ஒரு கணம் நினைந்தவர்களாக, அவர்களுக்கான கௌரவங்களை நாங்கள் அளித்தவர்களாக, இன்றைய நாள் அவர்களின் பேரால் அவர்கள் வாரிசுகளாகிய நாங்கள் சந்தமியர் வாசகப்பா கூத்தை நாங்கள் அரங்கேற்றிருக்கின்றோம். அவ்வகையிலே இன்றைய நாள் சந்தமியார் வாசகப்பா நிகழ்விற்கு பிரதம விருந்தினராக வருகை தந்திருக்கின்ற அதிவந்தனைக்குரிய மன்னார் மறை மாவட்ட ஓய்வு நிலை ஆயர் பேரொருட் கலாநிதி பிடலிஸ் லயனல் இம்மானுவல் பெர்னாண்டோ ஆண்டகை அவர்களே, கௌரவ விருந்தினர்களாக வருகை தந்திருக்கின்ற மன்னார் மறை மாவட்ட குரு முதல்வர் அருட்தந்தை கிறிஸ்து நேசன் ரத்னம் அவர்கள் இந்த இடத்தில் சமமளிக்காவிட்டாலும் அவர்கள் சமமளித்ததாக நாங்கள் கருதி அவர்களையும் வரவேற்று கொண்டு, உயர்திரு கனகேஸ்வரன் மாவட்ட செயலாளர் மன்னார் அவர்களையும் இந்த இடத்திலே நாங்கள் வருகை தர தாமதித்தாலும் அவர்களையும் நாங்கள் இந்த இடத்திலே வரவேற்று கொண்டு, அடுத்ததாக இந்த கூத்துக்கலைகளில் மிகவும் ஆர்வம் கொண்டு ஈடுகளில் இருந்தவற்றையெல்லாம் அச்சுருவாக்கி எங்கள் மன்னார் மாதோட்ட பாங்குகளுக்கு அமைய நூலுருவாக்கம் கொடுத்த மிக முக்கியமான கூத்துக்களை ஆர்வலர் எமது முன்னாள் பிரதம செயலாளர் உயர்திரு அந்தோணி பிள்ளை பத்திநாதன் சார் அவர்களை, சிறப்பு விருந்தினர்களாக வருகின்றிருக்கின்ற அருட்பணி ஜூட் குரூஸ் மறைக்கூட்ட முதல்வர் மாந்தை, அருட்பணி விக்டர் சோசை இயக்குனர் இளைஞர் ஆணைக்குழு மன்னார், அருட்பணி லக்ஷன் டி சில்வா இயக்குனர் கலையறிவி மன்னார் மற்றும் நீர்ப்பாசன பணிப்பாளர் தாவண்ணா திருவருட்செல்வன் மன்னார் முருங்கன், பிரதம நீர்ப்பாசன பொறியியலாளர் ரசிகரன் மன்னார் முருங்கன், மாவட்ட கலாசார உத்தியோகத்தர் மன்னார் திரு நித்யானந்தன் மற்றும் ஓய்வு நிலை மன்னிக்கவும் நானாட்டான் கோட்டக்கல்வி பணிப்பாளர் சந்தியோக் அவர்கள், வைத்திய கலாநிதி உஸ்மன் சார்ல்ஸ்
ஆதார வைத்தியசாலை முருங்கன் மற்றும் எங்களோடு எங்களை எல்லாம் உருவாக்கி இந்த இடத்திலே நாங்கள் நிலைத்து நிற்பதற்கும் எம் சமூகத்தை வழிப்படுத்துவதற்கும் காரணகர்த்தாக்களாக இருந்த எனது ஆசான் அதிகாரி பணிப்பாளர் ஓய்வு நிலை ஆபியல் ரெவல்சர் அவர்களே, அவரோடு கூட பயணித்திருக்கின்ற எங்கள் உறவு திருமதி சுவந்தி செபஸ்டியன் வலயக்கல்வி பணிப்பாளர் மன்னார் அவர்களே, எமது கிராம சபையாளர் அவர்களே, ஏனைய அருட்தந்தையர்களே, அருட்சகோதரிகளே, எங்களால் அழைக்கப்பட்ட விருந்தினர்களே, கிராம மக்களே, உறவுகளே, உங்கள் எல்லோரையும் இந்த நேரத்திலே நான் ஒருங்கே விழித்துக் கொண்டவனாக நான் முன்னுக்கு குறிப்பிட்டது போல 1900 ஆண்டுகளில் எங்களுக்கு மூத்தோர் எங்கள் குடியினுடைய தொடக்க புள்ளிகள் எமது கட்டுக்கரை குளத்தினுள் இருந்த 16 கிராமங்களில் ஒன்றான விடுத்தல் வேம்பூரிலிருந்து இந்த கிராமத்தை அவர்கள் தேர்ந்தெடுத்து எங்களுக்கான வாழ்வையும் பலத்தையும் பலத்தினூடாக எங்கள் உயர்வையும் கண்டு நாங்கள் மகிழ்ந்திருக்கவும் எங்கள் வாரிசுகள் இன்னும் சிறப்புற்று வாழவும் வழி சமைத்து தந்த அந்த நாளை நினைந்து அவர்களுக்கான பல ஜூபிலி ஆண்டு நிகழ்வுகளை நடாத்தி வந்திருக்கின்றோம். அந்த வரிசையிலே அவர்களுக்கான ஒரு தொடக்க ஜூபிலி ஆண்டு நினைவாக எமது ஆலயத்துடைய நுழைவாயிலே நாங்கள் மிக அழகான பிரமாண்டமான எல்லோராலும் பாராட்டப்படுகின்ற ஒரு அழகு நுழைவாயிலை நாங்கள் அமைத்துக் கொடுத்திருக்கின்றோம். அடுத்ததாக எமது ஜூபிலி ஆண்டினுடைய அந்தோனியா திருவிழாவையும் அதனோடு ஒட்டிய சிறப்பு கௌரவங்களையும் நூல் வெளியீடுகளையும் நாங்கள் நடாத்தி முடித்திருக்கின்றோம். இறுதியாக எம் தமிழர் பாரம்பரியத்தின் குறிப்பாக எங்கள் மன்னார் மாதோட்டத்தினுடைய சிறப்பு பாங்குகளை நாங்கள் ஒருங்கே நினைந்து எமக்கான கலாச்சாரமான இந்த நாட்டு கூத்துவை இந்த இடத்திலே நாங்கள் இன்று 14 ஆண்டுகளுக்கு பிற்பாடு அரங்கேற்றுகின்றோம். இதற்கு முன்பதாக 2011 ஆண்டு 40 ஆண்டுகளுக்கு பிறகு நாங்கள் அரங்கேற்றினோம். இன்று 14 ஆண்டுகளுக்கு பின்பாடு இந்த ஆண்டு நாங்கள் மீண்டும் அரங்கேற்றுகின்றோம். எனக்கு இதில் ஒரு மட்டற்ற மகிழ்ச்சி. 2011 ஆண்டும் 2025 ஆண்டும் இந்த நாடகத்திற்கான தலைவராக நான் இருந்து இந்த நாடகத்தை அரங்கேற்றி மக்களுக்கு கொடுப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். ஆகவே இந்த வேளையில் எங்களுடைய அழைப்பை ஏற்று இங்கே வருகை தந்து எங்களை எல்லாம் கௌரவித்து எங்களுடைய கிராமத்துக்கும் கிராம மக்களுக்கும் நல்ல ஆசிகளையும் வாழ்த்துக்களையும் நீங்கள் பல இடங்களில் வழங்கி இருக்கிறீர்கள். பல கஷ்டங்கள், துன்பங்கள், இடர்கள் எல்லாம் நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். நாங்கள் கடந்து வந்த பாதைகள் ஒன்றும் காப்பீட் போட்ட பாதைகள் அல்ல. பல இடப்பெயர்வுகள், சொத்து இழப்புகள், உயிரிழப்புகள் பலவற்றை நாங்கள் கடந்திருக்கின்றோம். இருந்தாலும் இவற்றையெல்லாம் நான் கடந்து எம் மூதாதையர் எம் உயிர்த்த இயேசுவினுடைய ஆசீர்வாதம் எமது பாதுகாவலுடைய பரிந்துரை இன்றும் என்றும் எங்களோடு இருக்கிறது என்ற அசையாத நம்பிக்கையோடு நாங்கள் இந்த கூத்தை இன்றை நாங்கள் அரங்கேற்றுகின்றோம். ஆகவே இந்த நிகழ்வுக்கு வருகின்ற உங்கள் எல்லோரையும் நான் விழாக்குழுவின் சார்பாக அன்போடு வரவேற்கின்றேன், நன்றியோடு நினைக்கின்றேன். இன்னுமாக இந்த கடந்த காலங்களின் பயணங்களில் நாங்கள் பயணிக்கின்ற பொழுது வறுமை எங்களிடம் இருந்தது, பலம் குறைவாக இருந்தது, கல்வி அறிவு போதாமல் இருந்தது. நான் நூல் வெளியிடுகின்ற பொழுது உயர் கல்வியும் உத்தியோகம் என்கின்ற ஒரு பக்கத்தை தொட்டேன். அப்பொழுது எங்களுடைய முதல் ஒரு அரச ஊழியர் யார் என்று சொன்னால் தபால் ஊழியர். இப்படியாக படிப்படியாக வளர்ந்து 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 இந்த 125 ஆண்டு காலப்பகுதிக்குள்ளே எமது கிராமம் பல இளநிலை பட்டதாரிகளை, பல முதுநிலை பட்டதாரிகளை, ஏன் கலாநிதி பட்டத்தையும் இந்த கிராமம் இன்று பிரசவித்திருக்கிறது. நாங்கள் இன்று கரங்களை தட்டி உற்சாகப்படுத்துங்கள் நம்முடைய பிள்ளைகளை. ஆகவே இன்றைய நாள் இந்த 125வது ஆண்டில் நாங்கள் ஆங்கில மொழி மூலமான ஒரு
சிறப்பு பட்டத்தை, கலாநிதி பட்டத்தை எமது ஊர் மகன் பெற்றிருக்கிறார். ஆகவே இந்த 125 ஆண்டில் நாங்கள் சிகரம் தொட்டிருக்கிறோம். எங்கள் சிகரம், தொடப்பட்ட சிகரம் இன்னும் தொடப்பட வேண்டும் என்ற செய்தியை எமது பிள்ளைகள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். நான் கௌரவத்தை மேற்கொள்ள விரும்புகின்ற பொழுது எனக்கு ஒரு சவால் வந்தது. இளநில பட்டதாரிகளை நீங்கள் கௌரவிக்காமல் இருக்கிறீர்கள். நான் சொன்னேன், இளநில பட்டதாரிகள் நிறைய பேர் இருக்கிறீங்க. கலைத்துறையில், வணிகத்துறையில், விஞ்ஞானத்துறையில், பொறியியல் துறையில எல்லாம் வந்திருக்கிறீங்க. இது முதல்நிலை பட்டம். மன்னார் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு பின்னடைவு. முதல்நிலை பட்டம் பெற்றதோடு இம்மக்கள் கல்வியை முடித்துக் கொள்வார்கள். ஆனால் நான் ஒரு கல்வி அதிகாரியாக இருந்ததனால் நான் சொன்னேன், நீங்கள் செகண்ட் டிகிரி, அதாவது முதுநிலை, அதற்கு அப்பால் நீங்கள் உயர்ந்து செல்வீர்களா இருந்தால் நான் உங்களை கௌரவப்படுத்துவேன். உங்களை ஊக்கப்படுத்துவதற்காகவே அவர்களை ஜூபிலி நாள் அன்று நான் கண்ணியப்படுத்தினேன், கௌரவப்படுத்தினேன். அவர்களின் முயற்சியை உங்களுக்கு அறிமுகப்படுத்தினேன். ஆகவே அன்பார்ந்த ஊர்வாழ் இன்றைய நாள் மாணவர்களே, முதல்நிலை பட்டம் பெற்ற பட்டதாரிகளே, நீங்களும் இவ்வாறாக உயர்கல்வியை நீங்கள் கற்று வருவீர்களாக இருந்தால் இந்த உயரிய கௌரவம் இவ்வாறான பொது வைபவங்களில் உங்களுக்கும் வழங்கப்படும் என்ற அசையாத செய்தியை நம்பிக்கையோடு உங்களுக்கு தெரியப்படுத்துகின்றேன். ஆகவே இன்றைய நாள் நிகழ்விற்கு வருகின்ற உங்கள் அனைவரையும் நான் அன்போடு வரவேற்று எனது வரவேற்புரையை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். வரவேற்புரை வழங்கிய எங்களுடைய இந்த நாடக குழுவின் தலைவர், எங்களுடைய அன்பிற்கும் மதிப்பிற்கும் உரிய திருச்செல்வம் ஜெகநாதன் சார் அவர்களை நன்றியோடு நாங்கள் நினைவு கூறுகின்றோம். நிகழ்வின் வரிசையிலே அடுத்ததாக தலைமையுரையினை வழங்குவதற்காக எங்களுடைய அன்பிற்கும் மதிப்பிற்கும் உரிய பங்கு தந்தை அருட்பணி ஆனா ஆரோக்கியம் அவர்களை அன்போடு அழைத்து நிற்கின்றோம். உய்த்தராசன் குளம் புனித அந்தோனியார் ஆலய மக்கள் ஒன்றிணைந்து வழங்குகின்ற புனித சந்தோமையார் வாசகப்பா நிகழ்வுக்கு தலைமை விருந்தினராக அமர்ந்திருந்து எங்களை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற அதிவந்தனைக்குரிய மன்னார் மறைமாவட்ட ஓய்வு நிலை ஆயர் பேரருட்கலாநிதி ஃபிடலிஸ் லயனல் இமானுவேல் பெர்னாண்டோ ஆண்டகை அவர்களே, கௌரவ விருந்தினராக அமர்ந்து எங்களை மகிழ்வித்துக் கொண்டிருக்கின்ற வடமாகாண முன்னாள் பிரதம செயலாளர் உயர் திரு ஆனா பத்திநாதன் ஐயா அவர்களே, சிறப்பு விருந்தினராக அமர்ந்திருக்கின்ற மாந்தை மறைக்கோட்ட முதல்வரும் ஆட்காட்டி வழி பங்கு தந்தையுமாகிய அருட்பணி ஜூட் குரூஸ் அடிகளாரே, மன்னார் மறைமாவட்ட இளைஞர் ஆணைக்குழு இயக்குனர் அருட்பணி விக்டர் சோசை அடிகளாரே, கலையருவி இயக்குனர் அருட்பணி லக்ஸ்டன் டி சில்வா அடிகளாரே, நீர்ப்பாசன பணிப்பாளர் திருவருட்செல்வன் அவர்களே, நீர்ப்பாசன பிரதம பொறியியலாளர் திரு பானா ரசிகரன் அவர்களே, நீர்ப்பாசன பொறியியலாளர் முருங்கன் திரு மதுராங்கன் அவர்களே, கோட்ட கல்வி அதிகாரி திரு பானா சந்தியோகு அவர்களே, வனவள திணைக்கள அதிகாரி மகேந்திரா அவர்களே, மாவட்ட கலாச்சார உத்தியோகத்தர் திரு நித்யானந்தன் அவர்களே, முருங்கன் வைத்திய அத்தியட்சகர் ஆதார வைத்தியசாலை வைத்திய கலாநிதி ஒஸ்மன் சார்ல்ஸ் அவர்களே, இங்கு அழைக்கப்பட்டிருக்கின்ற விருந்தினர்களே, பிரமுகர்களே, கலைஞர்களே, ஏனைய அருட்தந்தையர்களே, உங்கள் எல்லோருக்கும் மாலை வணக்கம்.
கிறிஸ்து பிறப்பின் 2025 ஜூபிலி ஆண்டை இந்த ஆண்டு நம்முடைய உலகளாவிய திரு அவை பெருமகிழ்வோடு கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த ஆண்டிலே உய்தராசன்குளம் கிராமம் உதயமாகி 125 ஆண்டுகளை நாம் நினைவு கூர்ந்து கொண்டாடுவது மிகவும் சிறப்பான ஒரு நிகழ்வாக இருக்கின்றது. 1900ஆம் ஆண்டு கட்டுக்கரை பகுதியிலே இருந்த உய்தராசன்குளம் கிராம பகுதியிலே தொடக்கத்தில் வாழ்ந்த அந்த மூதாதையர்கள் தாங்கள் அந்த பகுதியிலிருந்து வெளியேற்றப்படுகின்ற பொழுது அவர்கள் தேர்ந்து கொண்ட இந்த வளம் நிறைந்த கிராமம் இன்று பல ஆசீர்வாதங்களோடு பல சிறப்புகளோடு வளர்ந்து உயர்ந்து மாண்போடு மதிப்போடு நிற்கிறது. ஆகையால் இந்த ஆண்டு 125 ஆண்டுகளை இந்த கிராமம் நிறைவு செய்கிற பொழுது பல்வேறுபட்ட நிகழ்வுகளை, பல்வேறுபட்ட செல்வங்களை, வளங்களை, பிள்ளைகளை இந்த கிராமம் பிரசவித்து நிற்கிறது. பல பண்பாளர்களை, கல்விமான்களை, குருக்களை, துறவிகளை, அறிஞர்களை, கற்றோரை, முதியோரை, கத்தோலிக்க விசுவாசிகளை இந்த கிராமம் இந்த உலகிற்கு கொடுத்திருக்கிறது. பெருமைக்குரிய விடயம். எனவே இந்த ஆண்டிலே நாங்கள் இந்த விழாவை கொண்டாடுகின்றதன் அடையாளமாக பல்வேறு நிகழ்வுகளை நாம் முன்னெடுத்து கொண்டிருக்கின்றோம். அந்த முன்னெடுப்பின் ஓர் அங்கமாக இன்றைய நாளிலே இந்த கிராம மக்கள் ஒன்றிணைந்து பெருமையோடு வழங்குகின்ற சந்தோமையார் வாசகப்பா என்று அரங்கேறிக் கொண்டிருக்கின்றது. நம்முடைய மன்னார் மாதோட்ட மக்களின் கலை சொத்தாக, நம்முடைய மாதோட்ட மக்களின் கலை பண்பாக, பாரம்பரியமாக இந்த வாசகப்பா நிகழ்வுகள், இந்த கலை நிகழ்வுகள் நம்முடைய கிராமங்களிலே, பகுதிகளிலே நடந்து கொண்டிருக்கிறது. நம்முடைய மூதாதையர் தொட்டு பாரம்பரியமாக நாம் நம்முடைய இளைய சமுதாயத்திற்கும் கடத்தி கொண்டிருக்கின்ற இந்த உன்னதமான கலை நிகழ்வு, இந்த நாடகம், இந்த வாசகப்பா மக்களுடைய பெருமையையும் மூதாதையருடைய அர்ப்பணிப்பையும் விசுவாசத்தையும் வெளிக்காட்டுவதாக அமைந்திருக்கிறது. எனவே இந்த கலை நிகழ்வை, இந்த புனிதமான புனிதருடைய வரலாற்று சிறப்புமிக்க அவருடைய சரித்திரத்தை கலை வடிவாக, கூத்தாக, பாடலாக, கவியாக இந்த அரங்கிலே அரங்கேற்ற இருக்கின்ற நம்முடைய மக்களை நான் பெரிதும் பாராட்டி வாழ்த்தி ஆசி கூறி நிற்கின்றேன். இந்த நிகழ்வை அரங்கேற்ற இருக்கின்ற எல்லா கலைஞர்களையும் நான் பாராட்டுவதோடு அவர்களை வாழ்த்தி அவர்களுக்கு என்னுடைய ஆசிரியையும் கூறி நிற்கின்றேன். எனவே இன்றைய நிகழ்வு சிறப்பாக நடைபெறவும் இதில் உங்களுடைய மேன்மையான உங்களுடைய ஒத்துழைப்பை வழங்கி இந்த நிகழ்வை நாம் சிறப்பாக நடத்தி முடிப்பதற்கு உங்களுடைய ஆதரவையும் எதிர்பார்க்கின்றேன். எனவே இன்றைய நிகழ்வு நல்ல முறையிலே நடைபெறுவதற்கு என்னுடைய வாழ்த்துக்களை, ஆசியை இன்னுமாக இங்கே அழைக்கப்பட்டு வந்திருக்கின்ற அனைவருக்கும் என்னுடைய நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு என்னுடைய தலைமை உரையினை நிறைவு செய்து கொள்ளுகின்றேன். நன்றி. காட் பிளஸ் யூ. தலைமை உரையினை வழங்கி சென்று எமது பங்கு தந்தை அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு தொடர்வது ஆசியுரையை வழங்கும்படியாக அதிவந்தனைக்குரிய மன்னார் மறைமாவட்ட ஓய்வு நிலை ஆயர் பேரருட் கலாநிதி பிடலிஸ் லயனல் இமானுவேல் பெர்னாண்டோ ஆண்டகை அவர்களை அன்போடு அழைத்து நிற்கின்றோம். இன்று இந்த வாசகப்பா அரங்கேற்று நிகழ்வில் தலைமை தாங்கி வழிநடாத்தி கொண்டிருக்கும் அருட்பணி
அலெக்சாண்டர் ஆரோக்கியம் பங்கு தந்தை பரப்பாங்கண்டல் அவர்களே மற்றும் கௌரவ விருந்தினராக இங்கு வீற்றிருக்கும் உயர் திரு ஆ. பத்திநாதன் முன்னாள் பிரதம செயலாளர் வடமாகாணம் அவர்களே, இன்னும் சிறப்பு விருந்தினர்களாக இங்கு வந்திருக்கும் அருட்பணி விக்டர் சோசை அடிகளாரே, முன்னாள் குரு முதல்வரும் இன்று இயக்குனர் இளைஞர்கள் ஆணைக்குழுவுக்கு பொறுப்பாயிருப்பவராக விளங்கும் அருட்தந்தையே மற்றும் மறைக்கோட்ட முதல்வராக இந்த மாந்தை மறைக்கோட்டத்துக்கு தலைவராக இருக்கும் அருட்பணி ஆ. யூட் குரூஸ் அடிகளாரே, கலை அறிவியின் இயக்குனர் அருட்பணி லக்ஷ்டன் டி சில்வா அடிகளாரே, இங்கு வந்திருக்கும் மற்றைய பங்கு தந்தையர்களே, அருட்பணியாளர்களே, அருட்சகோதரிகளே, நீர்ப்பாசன பணிப்பாளர் திரு திருவருட்செல்வன் அவர்களே, நீர்ப்பாசன பிரதம பொறியியலாளர் திரு ரசிகரன் அவர்களே, திரு நீர்ப்பாசன பொறியியலாளர் முருங்கன் திரு மதுராங்கன் அவர்களே, மன்னார் கோட்டக்கல்வி அதிகாரி திரு பா. சந்தியோகு அவர்களே, வனவள திணைக்கள அதிகாரி மன்னார் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் திரு ஏ. மகேந்திரா அவர்களே, மாவட்ட கலாச்சார உத்தியோகத்தர் திரு நித்யானந்தன் அவர்களே, வைத்திய கலாநிதி திரு மா. ஒஸ்மன் சார்ல்ஸ் எமது வைத்திய அர்ச்சகராக அத்தியட்சகராக ஆதார வைத்தியசாலை முருங்கனில் பணிபுரிபவரே, மற்றும் முன்னாள் மன்னார் கோட்டக்கல்வி அதிகாரியாக இருந்த திருமதி சுகந்தி அவர்களே, நாடக குழுவின் தலைவர் திருவாளர் ஜெகநாதன் அவர்களே, நாடக குழு அங்கத்தவர்களே, ஆலய சபை அங்கத்தினவர்களே, இங்கு வந்திருக்கும் விருந்தினர்களே, இந்த ஆலய சபையை சார்ந்த அனைத்து மக்களே, அருகில் இருக்கும் பங்குகளிலும் கிராமங்களிலிருந்தும் வந்திருக்கும் அருமையான மக்களே, உங்கள் அனைவருக்கும் மாலை வணக்கம் கூறுகின்றேன். உண்மையிலேயே எமக்கு மிகவும் மகிழ்ச்சி தரும் ஒரு நிகழ்வாக இது அமைகின்றது. ஏற்கனவே சொல்லப்பட்டது போல இந்த கிராமத்திலே இது 14 வருடங்களுக்கு பிறகு நடைபெறுகின்றது. அதிலும் இந்த ஆண்டு இந்த கிராமம் உருவாகி 125 ஆண்டுகள் நிறைவு பெறும் ஆண்டாக இருக்கும் வேளையில் இந்த யூபிலி ஆண்டின் ஒரு நிகழ்வாக பல பிரயாசைகளோடு பயிற்சிகளோடு இந்த நாடக குழு அங்கத்தினரும் அவர்களோடு இணைந்து இருக்கும் அனைத்து கலைஞர்களும் இதை மேடையேற்றுகிறார்கள். நாங்கள் அவர்களுக்கு நன்றி கூறுகின்றோம். நான் இந்நாட்களில் வெவ்வேறு
நாட்டுக்கூத்துக்களுக்கு போயிருக்கின்றேன். இது ஒரு பக்தி முயற்சி என்று தான் சொல்லுவேன். எமது மறையில் நாங்கள் இப்படியான கலையின் வழியாக எமது மறையையும் வளர்க்கின்றோம். எமது நம்பிக்கையிலும் நாங்கள் ஆழப்படுத்துகின்றோம். எனவேதான் மன்னார் மறை மாவட்டத்திலே இருக்கக்கூடிய இந்த கலை இன்னும் அதிகமாக வளர்ந்து வேறொரு மறை மாவட்டத்திலும் இல்லாதவாறு இந்த மன்னாரிலே இது தொடர்ந்து நடைபெறுவதனால் இது பரம்பரையாக இனிவரும் மக்களுக்கும் இது ஒரு உதவியாக இருப்பதனால் இதனூடாக நாங்கள் எமது நம்பிக்கையையும் வளர்க்க முயற்சி செய்வோம். இன்றைய நிகழ்வு புனித சந்தோமியார் வாசகப்பாக இருப்பதை நாங்கள் உண்மையிலேயே இதை நாங்கள் ஊக்குவிக்க மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றோம். ஏனெனில் புனித தோமையார் இந்தியாவுக்கு வந்ததை நாங்கள் படித்திருக்கின்றோம். முன்னாள் கொழும்பு பேராயர் மேதகு அதி வணக்கத்துக்குரிய ஒஸ்வல் கோமிஸ் ஆண்டகை அவருடைய எழுத்துக்களிலே புனித தோமையார் இலங்கைக்கும் வந்திருக்கின்றார் என்று எழுதியிருக்கின்றார். அப்படியென்றால் இயேசுவுக்கு இருந்த 12 சீடர்களுள் ஒருவர் இலங்கை மட்டுக்கும் வந்திருந்தால் அந்த அப்போஸ்தலர், அந்த திருத்தூதர் எங்கள் அனைவருக்கும் ஒரு நம்பிக்கையின் ஒரு விசேட நபராக இருக்கின்றார். ஆகையினால் அவருடைய வரலாற்றை பற்றி இன்னும் ஆவலோடு நாங்கள் கற்றறிந்து அவருக்கு நாங்கள் வைத்திருக்கும் பக்தியை அதிகரித்து அவருடைய மன்றாட்டு பலனினால் இறைவனிடம் இருந்து பல ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நான் ஆசிக்கின்றேன். ஆகையினால் இன்றைய நிகழ்வு சிறப்பாக நடந்தேறவும் இதில் ஒரு இடையூறும் ஏற்படாமல் நீங்கள் சிறப்பாக இந்த நாடகத்தை நடத்தி முடிப்பதற்கு இறையாசீர் உங்கள் ஒவ்வொருவருக்கும் கிடைக்க பெற வேண்டும் என்று ஆசி கூறி அமைகின்றேன். நன்றி. சியுரையினை வழங்கி சென்ற ஓய்வு நிலை ஆயர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து வாழ்த்துறை வரிசையிலே உயர் திரு ஆனா பத்திநாதன் முன்னாள் பிரதம செயலாளர் வடமாகாணம் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். இந்த வாசாப்பு நிகழ்வுக்கு பிரதம அதிதியாக கலந்து கொண்டிருக்கின்ற அதிவந்தனைக்குரிய மன்னார் மறை மாவட்டத்தின் ஓய்வு நிலை ஆயர் தந்தை அவர்களே, இந்த மேடையிலே வீற்றிருக்கின்ற பரப்பாங்கண்டல் பங்கு தந்தை ஆரோக்கியம் அடிகள் உட்பட ஏனைய அருட்தந்தையர்களே, முன்னாள் வலய கல்வி பணிப்பாளர்களே, முருங்கன் நீர்ப்பாசன திணைக்களத்தினுடைய பணிப்பாளர் உட்பட இந்த மேடையிலே வீற்றிருக்கின்ற அரச உத்தியோகஸ்தர்களே, இந்த சந்தோமியார் வாசாப்பு நாடக குழுவினுடைய தலைவர் திரு ஜெகநாதன் அவர்களே, இங்கே வருகை தந்திருக்கின்ற
அருட்சகோதரிகளே, கலைஞர்களே, உய்தராசங்குளம் கிராமத்து பெருமக்களே, இந்த நாடகத்தை வாசாப்பை கண்டுகளிப்பதற்காக வருகை தந்திருக்கின்ற அயல் ஊர்களிலே இருந்து வருகை தந்திருக்கின்ற நண்பர்களே, பெரியோர்களே, இந்த வாசாப்பு நிகழ்விலே பங்கு கொள்ளுகிற கலைஞர்களே, உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய மாலை வணக்கங்கள் உரித்தாகும். இந்த உய்தராசங்குளம் கிராமம், இந்த கிராமத்திலே இந்த மக்கள் வேரூன்றி 125 ஆண்டுகளை பூர்த்தி செய்து அகமழ்ந்து இருக்கிற இந்த சந்தர்ப்பத்திலே உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய ஆழமான வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறேன். இந்த 125வது ஆண்டு பூர்த்தியை முன்னிட்டு உங்களால் மேடையேற்றப்பட்டு வருகிற இந்த சந்தோமியார் வாசாப்பு இன்றைக்கு மேடையேற்றப்படுவது இந்த 125 ஆண்டு கொண்டாட்டத்திற்கு மகுடம் சூட்டுவதாக அமைகிறது. அன்பார்ந்த பெரியோர்களே, அருட்தந்தை ஆரோக்கியம் அடிகள் சொன்னதைப் போல இந்த மாதோட்டத்தினுடைய சிறப்பு இவ்வாறான வாசாப்புகளும் நாடகங்களும் பல நூற்றாண்டுகளாக இந்த மக்களால் கட்டிக்காத்து கலையிலே வேரூன்றி இருப்பதன் ஒரு அம்சம் இந்த மாதோட்டத்திற்கும் ஏனைய மாவட்டங்களுக்கும் இருக்கிற வித்தியாசமாக இருக்கிறது. அருட்தந்தை தமிழீசன் அடிகளார் எழுதிய வரலாற்று நூலை பார்க்கிற பொழுது 1770களின் நடுப்பகுதியிலே மாதோட்டத்திலே முதலாக வரலாற்றை கொண்ட நாட்டுக்கூத்து மேடையேற்றப்பட்டிருக்கிறது, புலவர்களால் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த மாதோட்டத்திலே பல நூறு புலவர்கள் தோன்றினார்கள். பல நூறு வாசாப்புக்களும் 2 நாள் 3 நாள் கொண்ட நாடகங்களும் இயற்றப்பட்டிருக்கின்றன. அவை பல காலத்துக்கு காலம் ஏற்பட்ட கால மாற்றத்தினால், யுத்த சூழ்நிலையினால் மறைக்கப்பட்டிருக்கின்றன, அழிந்து போயிருக்கின்றன. இருந்தாலும் இருக்கக்கூடிய வாசாப்புக்களும் நாடகங்களும் இன்று வரை இந்த மாதோட்டத்திலே இருக்கிற கிராம மக்களால் இன்று வரை மேடையேற்றப்பட்டு வருகிறதை நீங்கள் உணர்வீர்கள். சென்ற ஆண்டு 10க்கும் மேற்பட்ட இடங்களிலே இந்த பகுதியிலே நாட்டுக்கூத்து நடந்தது. இன்றைக்கும் இந்த ஆண்டிலேயும் 5க்கும் மேற்பட்ட கூத்துக்கள் மேடையேற்றப்பட இருக்கின்றன. எனவே இதுதான் நமக்கு இருக்கிற சிறப்பு. இந்த நான் பல இடங்களிலே சொல்வதைப் போல மாதமும் மாறி பொழிந்து சென்னல் விளைந்து வளங்கொழித்ததால் மட்டும் இது மாதோட்டம் அல்ல. கூடவே இங்கே இருக்கிற கிராமங்களிலே கலையும் பண்பாடும் சேர்ந்து வளர்ந்து ஒரு நாகரிகமிக்க ஒரு மக்கள் குடியேற்றம், கிராமங்கள் அறவழியிலே மனிதநேய பண்பை கொண்ட கிராமங்களாக அமைந்திருப்பதுதான் இது மாதோட்டத்தினுடைய சிறப்பு. எனவே இந்த மாதோட்டத்திலே பிறந்தமைக்காக நானும் நீங்களும் பெருமை அடைய வேண்டும், பெருமை கொள்ள வேண்டும். எனவே இந்த சந்தர்ப்பத்திலே என்னுடைய உரையை நீட்டாமல் இந்த 125 ஆண்டுகளை பூர்த்தி செய்திருக்கிற இந்த கிராமம் இந்த மாதோட்டத்திலே இன்னும் பல நூற்றாண்டுகளை கடந்து நிலைநிறுத்தி இந்த மாதோட்டத்தில் இருக்கிற கிராமங்களில் ஒரு முன்மாதிரியான கிராமமாக மிளிர வேண்டும் என்று உங்கள் எல்லோருக்கும் வாழ்த்து. இன்றைக்கு மேடையேற்றப்படுகிற இந்த சந்தோமியார் வாசாப்பிலே கலந்து கொள்கிற சகல கலைஞர்களையும் நான் வாழ்த்தி, இங்கே வருகை தந்திருக்கிற கலைஞர்களையும் நான் வரவேற்று வாழ்த்து தெரிவித்து உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய அன்பையும் நன்றியையும் தெரிவித்து அமர்கிறேன். நன்றி, வணக்கம். வாழ்த்துரை வழங்கி சென்று உயர் திரு ஆனா பத்மநாதன் முன்னாள் பிரதம செயலாளர் வடமாகாணம் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு வாழ்த்துரைகளை நிறைவு செய்து கௌரவிப்புக்குள்ளே கடந்து செல்கின்றோம். இன்றைய நிகழ்வுக்கு சொந்தக்காரர் மாதோட்ட புலவர் குப்பைய புலவரினுடைய பூட்டன்
சிறுகுளத்தைச் சேர்ந்த சீமான் சீலன் அவர்களுக்குரிய கௌரவிப்பு தற்பொழுது அரங்கத்திலே முதலாவது கௌரவிப்பாக இடம்பெற இருக்கின்றது. சிறுகுளத்தைச் சேர்ந்த குப்பைய புலவரின் புடன் சீமான் சீலன் அவர்களை அன்போடு மேடை கலைக்கின்றோம். அடுத்ததாக ஏட்டு காப்பாளர் உரிமையாளர் யாக்கோபு மொத்தம் சகாயநாதன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அவருக்குரிய கௌரவிப்பும் இடம்பெற இருக்கின்றது. சிறுகுளத்தைச் சேர்ந்த குப்பைய புலவரினுடைய பூட்டன் சீமான் சீலன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். தொடர்ந்து ஏட்டு காப்பாளர் யாக்கோபு மொத்தம் சகாயநாதன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். தொடர்ந்து கௌரவத்தினை பெற்றுக்கொள்ள ஏட்டு உரிமையாளர் யாக்கோபு மொத்தம் சகாயநாதன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். தொடர்ந்து விருந்தினர்களுக்கான கௌரவிப்பு. இன்றைய நிகழ்வினுடைய பிரதம விருந்தினர் அவர்களுக்கான கௌரவிப்பு தற்பொழுது இடம்பெற இருக்கின்றது. அதிவந்தனைக்குரிய மன்னார் மறைமாவட்ட ஆயர் ஓய்வு நிலை பேரருட்கலாநிதி பிடலிஸ் லயனல் இமானுவேல் பெர்னாண்டோ ஆண்டகை அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். தொடர்ந்து விருந்தினர் கௌரவிப்பு. எம்மை வழி நடத்துகின்ற எமது பங்கு தந்தைக்கான கௌரவிப்பு இடம்பெறுகின்றது. தொடர்ந்து பங்கு தந்தைக்கான கௌரவிப்பு. பங்கு தந்தை அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். தொடர்ந்து எமக்கு ஆலோசனைகள் பல வழங்குகின்ற அருட்பணி வீட்டு சொசைட்டிகளுக்கான கௌரவிப்பு. கௌரவத்தினை ஏற்றுக்கொள்ள அன்போடு அழைக்கின்றோம். தொடர்ந்து கௌரவ வரிசையிலே அருட்பணி ஆனா ஜோட் குரூஸ் மறைக்கோட்ட முதல்வர் மாந்தே அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். கௌரவிப்பினை வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் எமது நாடக கலைஞர்கள். தொடர்ந்து விருந்தினர்கள் கௌரவிப்பிலே உயர் திரு ஆனா பத்திநாதன் முன்னாள் பிரதம செயலாளர் வடமாகாணம் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். தொடர்ந்து திரு தாவண்ணா திருவரட்செல்வன் நீர்ப்பாசன பணிப்பாளர் முருங்கன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். இச்சிறிய கௌரவத்தினை ஏற்றுக்கொள்ளுமாறு அன்போடு அழைத்து நிற்கின்றோம். திரு தாவண்ணா திருவரட்செல்வன் நீர்ப்பாசன பணிப்பாளர் முருங்கன் எமக்கு பல்வேறு விதமான உதவிகளை வழங்கிக் கொண்டிருக்கின்றார். நீர்ப்பாசன பணிப்பாளர்களுக்கு சிறப்பான நன்றிகளை தெரிவிப்பதோடு சிறிய கௌரவத்தினை ஏற்றுக்கொள்ள அன்போடு அழைக்கின்றோம். தொடர்ந்து கௌரவிப்பை ஏற்றுக்கொள்ளும்படியாக ஓய்வு நிலை கல்வி பணிப்பாளர் எம் ஆபெல் ரேவல் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். தொடர்ந்து கௌரவத்தினை ஏற்றுக்கொள்ள ஓய்வு நிலை கல்வி பணிப்பாளர் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். தொடர்ந்து கௌரவத்தினை பெற்றுக்கொள்ள ஓய்வு நிலை கல்வி பணிப்பாளர்
சுகந்தி செபஸ்டியான் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். திருமதி சுகந்தி செபஸ்டியான் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். தொடர்ந்து கௌரவத்தினை ஏற்றுக்கொள்ள திருப்பானா சந்தியோகு கோட்டக்கல்வி அதிகாரி மன்னார் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். கௌரவத்தினை ஏற்றுக்கொண்ட விருந்தினர்களுக்கு நன்றி. தொடர்ந்து கௌரவத்தினை ஏற்றுக்கொள்ள திருப்பானா சந்தியோகு கோட்டக்கல்வி அதிகாரி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். தொடர்ந்து கௌரவத்தினை பெற்றுக்கொள்ள திரு நித்யானந்தன் மாவட்ட கலாசார உத்தியோகத்தர் மன்னார் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். திரு நித்யானந்தன் மாவட்ட கலாசார உத்தியோகத்தர் மன்னார் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். விருந்தினர்களுக்கான கௌரவிப்பு வரிசையிலே அடுத்ததாக வைத்திய கலாநிதி திருமானா ஒஸ்மன் சார்ல்ஸ் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். திரு நித்யானந்தன் மாவட்ட கலாசார உத்தியோகத்தர் மன்னார் அவர்களை தொடர்ந்து வைத்திய கலாநிதி திருமானா ஒஸ்மன் சார்ல்ஸ் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். வைத்திய அத்தியட்சகர் ஆதார வைத்தியசாலை முருகன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். கௌரவிப்புகளை நிகழ்த்தி கொண்டிருக்கின்றார்கள் சந்தோமையார் வாசாப்பின் கலைஞர்கள். தொடர்ந்து கௌரவத்தினை ஏற்றுக்கொள்ள வைத்திய கலாநிதி திரு மனா ஒஸ்மன் சார்ல்ஸ் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். தொடர்ந்து கௌரவத்தினை ஏற்றுக்கொள்ள எமது கிராம சேவையாளர் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். திரு சுகிர்தன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். விருந்தினர்களுக்கான கௌரவிப்பினை தொடர்ந்து கௌரவத்தினை ஏற்றுக்கொள்ள அரட்பணி லக்ஷன் டி சில்வா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். இயக்குனர் கலையர்வி மன்னார் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். தொடர்ந்து கௌரவத்தினை ஏற்றுக்கொள்ள திருப்பானா ராசிகரன் நீர்ப்பாசன பொறியியலாளர் முருகன் அவர்களையும் அன்போடு அழைக்கின்றோம். தொடர்ந்து கௌரவத்தினை பெற்றுக்கொள்ள மண்ணின் மகன் அரட்பணி நீக்லஸ் அடிகளார் அவர்களையும் அன்போடு அழைக்கின்றோம். விருந்தினர்களுக்கான கௌரவிப்பினை தொடர்ந்து கலைஞர்களுக்கான கௌரவிப்பு இடம்பெற இருக்கின்றது. இன்றைய நிகழ்வினை நெறியாள்கை செய்கின்ற அண்ணாவியார் அலஸ் முடியப்பு மழுவராயன் கட்டியடமனை சேர்ந்த அண்ணாவி அலஸ் முடியப்பு அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். இன்றைய நாடக நிகழ்வினை நெறியாள்கை செய்தமைக்காக நினைவு படிகமும் வழங்கி கௌரவிக்கப்படுகின்றது. தொடர்ந்து கௌரவத்தினை ஏற்றுக்கொள்ள தோனா மோசேஸ் பந்தல் காப்பாளர் களிமோட்டை அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். திரு தோனா மோசேஸ்
பந்தல் காப்பாளராக செயற்பட இருக்கின்றார். களிமோட்டையைச் சேர்ந்த தோனா மோசேஸ் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். தொடர்ந்து கௌரவத்தினை ஏற்றுக்கொள்ள ஆனா அலெக்சாண்டர் ஏட்டு அண்ணாவியலராக கடமையாற்ற இருக்கின்றார். பிச்சை குளத்தைச் சேர்ந்த ஆனா அலெக்சாண்டர் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். 14 வருடங்களின் பின்னர் மேடையேற்றப்படுகின்ற சந்தோமையார் வாசகப்பா நிகழ்வு தற்பொழுது கௌரவிப்பு நிகழ்வாக கௌரவிக்கப்பட மன்னிக்கவும் கலைஞர்கள் கௌரவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். தொடர்ந்து கௌரவத்தினை ஏற்றுக்கொள்ள ஆனா அலெக்சாந்தர் பிச்சை குளத்தை சேர்ந்த ஆனா அலெக்சாந்தர் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். கலைஞர்கள் கௌரவிப்பினை தொடர்ந்து இன்றைய நிகழ்வினுடைய பிற்பாட்டு பாடல்களை பாட இருக்கின்ற கலைஞர்களை கௌரவிக்க இருக்கின்றோம். அந்த வரிசையிலே நாங்கள் அழைக்கின்ற அதிதிகள் மேடைக்கு வந்து தங்களுடைய கௌரவிப்பினை ஏற்றுக்கொள்ளுமாறு அன்போடு அழைக்கின்றோம். தேனா செல்டன் ஸ்டானி ஜீவநகர், திரு அமலநாதன் பரிகாரிகண்டல், திரு மான ஆண்டன் உதயகுமார் புதுக்கமம், மன்னிக்கவும் தேனா செல்டன் ஸ்டானி பரிகாரிகண்டல், திரு அமலநாதன் ஜீவநகர், மானா ஆண்டன் உதயகுமார் புதுக்கமம், தானா நியூட்டன், தானா ஆனா சுசியந்தன், தானா பாலசிங்கம், ஆனா அல்ஜினஸ், சானா யூ நித்யன் நித்தி மிருதங்க வாத்திய கலைஞர் பிச்சகுளம், பீனா ஜூட் குணராஜா ஹார்மோனியம் செம்மாள தாழ்வு, திரு செபஸ்டியான் பிள்ளை ஒப்பனை கலைஞர் கொவ்வங்குளம், திரு ஏனா எலியாஸ் சீலன் காத்தான்குளம் ஆகிய கலைஞர்களை நாங்கள் இப்போது கௌரவிக்க இருக்கின்றோம். இன்றைய நிகழ்வின் பிற்பாட்டக்காரர்களாக தேனா செல்டன் பரிகாரிகண்டல், திரு அமலநாதன் ஜீவநகர், மானா அண்டன் உதயகுமார் புதுக்கமம், தானா நியூட்டன் உயித்தராசன் குளம், ஆனா துசியந்தன், திரு தானா ரூபன், திரு ஆனா அல்ஜினஸ் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அதனைத் தொடர்ந்து இன்றைய நிகழ்வை மிருதங்க இசையால் மகிழ்விக்க இருக்கின்ற சானா ஜூட் நித்யன் பிச்சைகுளம் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அவர்களுக்கான கௌரவிப்பும் தற்பொழுது இடம்பெற இருக்கின்றது. ஹார்மோனிய வாத்திய கலைஞர் பீனா ஜூட் குணராஜா இசைமாலை தாழ்வு அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். இன்றைய நிகழ்வுக்கு ஒப்பனைகளை வழங்கிக் கொண்டிருக்கின்ற அமரர் செபஸ்டியான் பிள்ளை செலங்கலை வித்தகர் அவருடைய குழுவினர் சார்பாக அவருக்குரிய கௌரவத்தினை ஏற்றுக்கொள்ளும்படியாக அன்போடு அழைக்கின்றோம். அவருடைய மகன் இன்பம் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம்.
தொடர்ந்து காத்தாங்குளத்தைச் சேர்ந்த ஏனா எலியாஸ் சீலன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். எமக்கான அரங்கத்தை அழகுற அமைத்து தந்த சீலன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். தொடர்ந்து புலவர்களுக்கான கௌரவிப்புக்கு கடந்து செல்கின்றோம். பரிகார கட்டளையைச் சேர்ந்த சேசு மொத்தம் பிரான்சிஸ் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். பரிகார கண்டலைச் சேர்ந்த சேசு மொத்தம் பிரான்சிஸ் புலவர் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். தொடர்ந்து பெரிய கட்டைக்காட்டைச் சேர்ந்த ஆனா செபமாலை அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். தொடர்ந்து புலவர்கள் வரிசையிலே அச்சங்குளத்தைச் சேர்ந்த பீனா விமலநாதன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். புலவர்கள் வரிசையிலே ஆவணத்தைச் சேர்ந்த செலங்கலை வித்தகர் சேனா மாசிலாமணி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். புலவர்கள் வரிசையிலே அடுத்ததாக பரப்பாங்கடலை சேர்ந்த சேனா அந்தோணி பிள்ளை அவர்களையும் அன்போடு அழைக்கின்றோம். புலவர்கள் கலைஞர்கள் வரிசையிலே காட்டைக்காட்டைச் சேர்ந்த சனா ஆசை பிள்ளை அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். இசமாலை தாழ்வு சேர்ந்த செபமாலை பிலிப்பு சிங்கராஸ் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். பரிகாரி கண்டலை சேர்ந்த சேசு மொத்தம் பிரான்சிஸ் புலவர், பெரிய கட்டைக்காட்டைச் சேர்ந்த ஆனா செபமாலை, அச்சங்குளத்தைச் சேர்ந்த பீனா விமலநாதன், ஆவணத்தைச் சேர்ந்த சேனா மாசில்லாமணி, பரப்பாங்கடலைச் சேர்ந்த சேனா அந்தோணி பிள்ளை, கட்டைக்காட்டைச் சேர்ந்த சேனா அந்தோணி பிள்ளை பரப்பாங்கண்டல், கலாபூசணம் செவமாலை அந்தோணி பிள்ளை சிறந்த நடிகரும் ஹார்மோனியம் தபேலா போன்ற வாத்தியம் இசைப்பவரும் நாடகங்கள் பல நெறியாள்கை செய்தவரும் ஆவார். புலவர் செபமாலை அந்தோணி பிள்ளை அவர்களையும் அன்போடு அழைக்கின்றோம். செலங்கலை வித்தகர் பீனா விமலநாதன் எமது நாடகத்துக்குரிய கதை சுருக்கத்தை தொகுத்து வடிவமைத்து தந்திருக்கின்றார். அவர்களுக்கும் இந்த வழியிலே கௌரவத்தினை வழங்குகின்றோம். எமது கிராமத்திலே நடைபெறுகின்ற பல்வேறு கூத்து நிகழ்வுக்கு தலைமை தாங்கி வழங்கிக் கொண்டிருப்பவர் செலங்கலை வித்தகர் பி விமலநாதன் மற்றும் சானா ஆசைப்பிள்ளை கட்டைக்காடு அவர்கள். புலவர்களுக்கு எமது மனமார்ந்த நன்றிகள். கௌரவத்தினை ஏற்றுக்கொண்டமைக்காகவும் உங்களுக்கு நன்றி தெரிவிக்கின்றோம். தொடர்வது நாடக குழுவினருக்கான கௌரவிப்பு. இவ் நாடக ஆற்றுகையை ஒருங்கமைத்த வர்ணகுலசிங்கம் ஆரோக்கியம் தாசியஸ் அவர்களுக்கான கௌரவிப்பு தற்பொழுது இடம்பெறுகின்றது. அதனை ஏற்றுக்கொள்ளும்படியாக அன்போடு அழைக்கின்றோம் வர்ணகுலசிங்கம் ஆரோக்கியம் தாசியஸ் அவர்களை. தொடர்வது நாடக குழுவினுடைய தலைவர் கௌரவிப்பு திரு தி ஜெகநாதன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். தொடர்ந்து செயலாளர் ஆனா அல்ஜினஸ் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். பொருளாளர் ஆனா ஜெபனேசன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். தொடர்ந்து பொதுவான கௌரவிப்புக்கு கடந்து செல்கின்றோம். எஸ்கே யோகராஜா ஸ்கை அச்சகம் மன்னார் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். திருமதி எஸ்கே யோகராஜா ஸ்கை அச்சகம் எமது நாடக நிகழ்விற்கான சகல நிதி பங்களிப்பையும் எமக்கு வழங்கி இருக்கின்றார்கள். ஜூபிலி மலர் மற்றும் பதாதைகள் அனைத்திற்கும் கதை சுருக்கம் அனைத்திற்கும் எமக்கு ஆதரவு வழங்கியிருக்கிறார்கள். ஸ்கை உரிமையாளர் எஸ்கே ஜோகராஜ் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். தொடர்ந்து ஜியனா நகுலேஸ்வரன் பல்வேறு வழிகளிலே எமக்கு உதவி செய்கின்றார்.
திரு ஜி நகுலேஸ்வரன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். தொடர்ந்து சோவண்ணா ரமணன் அவர்களையும் அன்போடு அழைக்கின்றோம். திரு சோவண்ணா ரமணன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். தொடர்ந்து ஒலி அமைப்புகளை செய்கின்ற தீபன் சவுண்ட் சர்வீஸ் அவர்களையும் அன்போடு அழைக்கின்றோம். தீபன் சவுண்ட் சர்வீஸ் ஒலி அமைப்பாளர்களாக தொழில்பட்டுக் கொண்டிருக்கின்றார். அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். தொடர்ந்து விசேட கௌரவிப்பு உண்டு. பழைய மாணவர் சங்கத்தால் வழங்கப்படுகின்ற கௌரவிப்பு எமது கிராமத்தினுடைய முதலாவது பொறியியலாளர் எந்திரி பி ஆண்ட்ரூ கிளின்டன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். கிராமத்தினுடைய முதலாவது பொறியியலாளர் அவருக்குரிய கௌரவிப்பினை வழங்கும்படியாக எமது பிரதம விருந்தினர் அவர்களையும் பங்கு தந்தை அவர்களையும் இணைந்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டு நிற்கின்றோம். இக்கௌரவிப்பானது எமது கிராமத்தினுடைய முன்னாள் மாணவர் சங்கத்தினால் வழங்கப்படுகின்றது. கரகோஷம் செய்து எமது முதலாவது கிராமத்தினுடைய பொறியியலாளரை வாழ்த்துவோம். எந்திரி பிலிப் நேரிஸ் ஆண்ட்ரூ கிளின்டன். கௌரவிப்புகள் நிறைவு பெறுகின்றது. தொடர்வது நன்றியுரை. நன்றியுரையினை வழங்கும்படியாக நாடக குழுவினுடைய செயலாளர் ஆனா அல்ஜினஸ் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். இது நன்றி நவலின் நேரம் என்ன நேர்ந்தாலும் இறைவனுக்கு நன்றி கூறுங்கள் என்ற இறை வார்த்தைக்கு ஒப்ப இந்த இனிய நாடக நிகழ்வு நடந்தருவதற்கு அருள் பாலித்த எல்லாமல்ல இறைவனுக்கு நன்றியை கூறி நிற்கின்றேன். இவ்நாடக விழாவிற்கு பிரதம விருந்தினராக கலந்து சிறப்பிக்கும் எமது மறைமாவட்ட ஓய்வு நிலைய ஆயர் இம்மானுவேல் பெர்னாண்டோ ஆண்டகை அவர்களுக்கு எமது நாடக குழு சார்பான நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். கௌரவ விருந்தினராக வருகை தந்து சிறப்பித்து கலந்து நிற்கும் மாவட்ட செயலாளர் கணேஸ்வரன் ஐயா அவர்களுக்கும் முன்னாள் பிரதம செயலாளர் ஆன பத்திநாதன் ஐயா அவர்களுக்கும் எமது நாடக குழு சார்பான நன்றியை தெரிவித்து நிற்கின்றேன். எமது மறைமாட்ட குரு முதல்வர் நிகழ்விற்கு வருகை தராவிட்டாலும் எமது ஜூபிலி நிகழ்விற்கு வருகை தந்து எமக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்து சென்றிருக்கின்றார். அவருக்கு எமது நன்றிகள் உரித்தாக. அடுத்து சிறப்பு விருந்தினராக வருகை தந்து எம்மை மௌலித்து கொண்டிருக்கும் அர்ப்பணி ஜோட் குரூஸ் மறைக்கோட்டை முதல்வர் மாந்தை, அர்ப்பணி விக்டர் சோசை இயக்குனர் இளைஞர் ஆணைக்குழு மன்னார், அர்ப்பணி ஆனா லக்ஷண்டி சில்வா இயக்குனர் கலையறிவு மன்னார், திரு தாவனா திருவருட்சொல்ல நீர்ப்பாசன பணிப்பாளர் முருங்கன், திரு பானா ரசிகர நீர்ப்பாசன பிரதம பொறியாளர் முருங்கன், திரு பானா சந்தியோகு கோட்டக்கல்வி அதிகாரி மன்னார், வனவள திணைக்கள அதிகாரி மன்னார், திரு நித்யானந்தன் மாவட்ட கலாசார உத்தியோகர் மன்னார், வைத்திய கலாநிதி திரு மான ஒஸ்மான் சால்ஸ் வைத்திய அத்தியட்சர் ஆதார வைத்தியசாலை முருங்கன், எமது கிராம சேவையாளர் அவருக்கும் எமது நாடகக்குழு சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்நாடக நிகழ்வு ஜூலி விழாவையொட்டி நடத்துவதற்கு கதைத்த போது பல கருத்துக்கள் முரண்பாடுகள் பாரிய செலவுகள் இருக்கின்றது என்று பல விமர்சனங்கள் வந்தபோதும் எமது இளைய சமுதாயத்தினர் ஒன்று சேர்ந்து இல்லை, நாங்கள் இந்த நாடக நிகழ்வை புனிய அந்தோனியாரின் துணையோடு செய்து முடிப்போம் என்று முன்வந்தனர். ஆகவே இப்புனியமான நிகழ்வு சென்ற வருடம் எமது கோயில் நேர்த்தி சோறு முடிவுற்றவுடன் நாடக கூட்டம் கூடி நிர்வாகம் தெரிவு செய்யப்பட்டது. அதில் தலைவராக திரு ஜெகநாதன், செயலாளராக யோவன் ஆண்டனிஸ், பொருளாளராக அமரர் ஆவனா ஜேசுதாசன், உப செயலாளராக ஈனா செபஸ்டியான், தற்போதைய பொருளாளர் ஆனா ஜெவனேசன் என்பவரும் நாடக குழு உறுப்பினர்களாக ஆவனா தார்சியஸ், சகாயநாதன், துசியந்தன், அல்ஜினஸ், வெனிஸ்டன் ஆகியோர் தெரிவு செய்யப்பட்டனர். இவர்கள் இந்த நாடக நிகழ்வுக்காக ஆற்றிய பணிக்காக எமது நன்றிகளை தெரிவித்து நிற்கின்றோம். எமது நாடக ஆற்றியைக்காக ஏடுகவழ்த்து திருப்பலியை நிறைவேற்றிய முன்னே நாள் பங்கு தந்தை அர்ப்பணி சவுநாதன் அடிகளாருக்கும் எமது நாடக குழு சார்ந்த நன்றியை தெரிவித்து நிற்கின்றேன். அத்தோடு ஏடுகவழ்த்து பாடி திறந்து வைத்த ஏட்டு அண்ணாவிராகிய ஆனா அலெக்சாந்தர் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நாடக ஆற்றியைக்காக
தனது சொந்த நிதியிலிருந்து முற்பணமாக வழங்கி மிருதங்கம் வாங்கி தந்த முன்னைய நாள் பொருளாளர் அமரர் ஜேசுதாசன் ஜோகம் அவர்களுக்கும் மிருதங்கத்தை பெற்று தந்த திரு சகாயநாதன் துஷியந்தன் என்பவருக்கும் நன்றியை தெரிவித்து நிற்கின்றேன். எமது நாடக தேவைக்காக பணம் திரட்டுவதற்காக எமது ஆலய சபையினரிடம் காணியை கேட்டபோது தாராள உள்ளத்துடன் குத்தகை இல்லாமல் வழங்கிய ஆலய சபையினருக்கும் நன்றியை கூறியிருக்கின்றேன். இக்காணியினை செய்வதற்கு முன்வந்தவர்களாகிய அண்டனைனஸ், நேசன், நிக்சன், துஷியந்தன், ரூவன் ஆகியோருக்கு எமது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்து நிற்கின்றேன். விதைப்புக்கான விதநிலையினை தந்து உதவிய திரு கிருஷ்ணநாதன், திரு ஜெகநாதன், செல்வி ஜனிஷா ஆகியோருக்கு எமது நன்றிகள். இக்காணியினை உழவு செய்வதற்காக கூலி இல்லாமல் உழவு செய்து தந்த திரு ஜெகநாதன், கிருஷ்ணநாதன், ஜீவானந்தம், அண்டனி, டனி டிலு, ஜனிஷா, கமில்டன், ஜோகம், ஜோன்சன் ஆகியோருக்கும் வேளாண்மையினை இலவசமாக அறுவடை செய்து தந்த அல்வின், சகோதரர் சேவஸ்டியாமுல்லை, பிரபு ஆகியோருக்கும் எமது நாடக குழு சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். இக்காணியினை வாய்க்கால் வெட்டு தொடக்கம் அறுவடை வரையுமான வேலையினை செய்து தந்த நாடக கலைஞர்கள், ஊர் மக்கள் அனைவருக்கும் நன்றியை கூறியிருக்கின்றேன். கிரமமான முறையில் நீர் பார்த்து தந்த நேசன், நிக்சன், துஷியந்தன் ஆகியோருக்கு எமது நன்றிகள். நாடக எசருக்காக அண்ணாயிமார்களை அழைத்து சென்ற நாடக கலைஞர்களுக்கும் திரு காந்தன் என்பவருக்கும் எமது நன்றியை கூறியிருக்கின்றேன். இவர்களுக்கான உணவுகளை வழங்கிய ஒவ்வொரு கலைஞர்களுக்கும் நன்றியை கூறியிருக்கின்றேன். நாடக கூத்துக்களை பழக்கிய அண்ணாவி அலஸ் முடியப்பு அவர்களுக்கும் பிற்பாட்டுக்காரர்களாக பணிபுரிகின்ற பரியாளர்களைச் சேர்ந்த ஸ்டனி, நிஷாந்தன், புதுக்கமத்தைச் சேர்ந்த உதயன், உதிராசங்குளத்தைச் சேர்ந்த நியூட்டன், ரூவன், துஷியந்தன் ஆகியோருக்கும் எமது நன்றிகள். ஹார்மோனி இசையினை வழங்கிய இசைமலத்தாழ்வைச் சேர்ந்த சிங்கராசா, ஜூட்டின் ஆகியோருக்கும் மிருதங்க இசையை வழங்குகின்ற பிச்சோளத்தை சேர்ந்த நித்தி அவர்களுக்கும் நாடகக்குழு சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்நிகழ்விற்கு ஏட்டு அண்ணாவியராகவும் கடமை புரிந்து கொண்டிருக்கின்ற பிச்சோளத்தைச் சேர்ந்த ஆன அலெக்சாண்டர் அவர்களுக்கும் பந்தல் காவலராக கடமையாற்ற இருக்கின்ற களிமோட்டையைச் சேர்ந்த தொம்மை மோசஸ் சிங்கம்பரியாரி அவர்களுக்கும் எமது நன்றிகளை கூறியிருக்கின்றேன். நாடகத்துக்கான பந்தல் கம்புதடிகளை வெட்டுவதற்காக அனுமதி பெற்று தந்த அருட்பணி விக்டர்சோசை அடிகளாருக்கும் அவன தாசியஸ் மற்றும் தன்னித்தாங்கியைச் சேர்ந்த நவுலேஸ்வரன் அவர்களுக்கும் நாடகக்குழு சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். பந்தலுக்கான கம்புதடியை வெட்டி தந்த மலுவராக கடையமனைச் சேர்ந்த அகிலன் குழுவினருக்கு எமது நன்றிகள். கமுதடியினை ஏற்றுவதற்கு உழவிந்திரம் வழங்கிய உயிராசங்குளம் விவசாயப்பு, ஜீவானந்தம் ஆகியோருக்கும் மற்றும் ஏற்றுவதற்காக உதவி செய்த திரு தார்சியஸ், ஜீவானந்தம், துஷியந்தன், பிரபு, கோபி ஆகியோருக்கும் எமது மனமார்ந்த நன்றிகள். நாடக மேடைக்கு மண்ணடிப்பதற்காக ஜேசிபி இயந்திரத்தை அனுமதி கேட்டு பெற்றிருந்த திரு தார்சியஸ் அவர்களுக்கும் ஜேசிபி இயந்திரத்தை வழங்கிய நீர்ப்பாசன பொறியாளர் முருகன் அவர்களுக்கும் எமது மனமார்ந்த நன்றிகள். நாடக ஆட்சிக்காக தேநீர் உபசரணை செய்த ஜேசிலன் சௌரியம்மா குடும்பம், வேணாட் குணசிலி குடும்பம், அமலஹாசன் விஜி குடும்பத்தினருக்கும் எமது நன்றிகள். ஜூபிலி நிகழ்விற்காகவும் நாடக அரங்கேற்றத்திற்காகவும் வீதி மைதானம் என்பதை செப்பனிட்டு தந்த வாழ்க்கை பெற்றங்களைச் சேர்ந்த சந்தியோவு சிங்கம் அவர்களுக்கும் புதுக்குடியிருப்பைச் சேர்ந்த ரமணன், ரமேஷ் ஆகியோருக்கும் மாவுலங்கனியைச் சேர்ந்த டினேஷ் என்பவருக்கும் எமது நாடகக்குழு சார்ந்த நன்றிகளை தெரிவித்து நிற்கின்றேன். நாடக பந்தலினை வடிவமைத்து தந்த காத்தாங்குளத்தைச் சேர்ந்த தஜன் சீலன், தனு மற்றும் புதுக்குடியிருப்பைச் சேர்ந்த விஜி ஆகியோருக்கும் எமது நன்றிகள். நாடக பந்தலுக்கான படங்கினை தந்து உதவிய கட்டக்காடைச் சேர்ந்த எமிலியான் செல்வராஜ் என்பவருக்கும் பரப்பாங்கனலைச் சேர்ந்த ஸ்டீபன் அவர்களுக்கும் எமது நன்றிகள். நாடக ஆட்சிக்கான ஒலியொலி அமைப்பினை திறம்பட செய்ய இருக்கின்ற யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த தீபன் ஒலியொலி குழுவினருக்கும் உடுப்பு மூடி சிறப்பாக அலங்கரித்து ஒப்பனை செய்கின்ற குவகுளத்தைச் சேர்ந்த செவஸ்டியாமுல்லை இன்பன் குழுவினருக்கும் எமது நன்றிகள். நாடக ஆட்சிகை நேரடி ஒளிபரப்பு செய்கின்ற கலையருவி குழுமத்தினருக்கும் அதன் இயக்குனர் அர்ப்பணி லக்ஷண்டி சில்வா அனைவருக்கும் எமது நன்றிகள். நாடக ஆட்சிக்கான அறுசுவை உணவினை வழங்கிய ஊர் மக்களுக்கும் அதனை பொறுப்புடன் ஏற்று செய்கின்ற திரு அமலதாசன், ஈனா செபஸ்டியன், விக்டர், சகாயநாதன், ஆனந்தராசா அவருக்கும் எமது நன்றிகள். நாடக ஆட்சிக்காக ஹார்மோனியம், கதிரை இருக்கைகளை வழங்கிய முருங்கன் மத்திய கல்லூரி அதிபர் அவர்களுக்கு எமது நாடகக்குழு சார்ந்த நன்றிகளை தெரிவித்து நிற்கின்றேன். அத்தோடு எமது உதவி கேட்டாலும் எமது பாடசாலையிலிருந்து தாராள உதவிகளை வழங்குகின்ற எமது பாடசாலை அதிபர் ஆசிரியர்களுக்கும் எமது நன்றிகள். நாடக ஆட்சிக்காக பல வழியிலும் உதவி புரிந்து கொண்டிருக்கின்ற எமது ஊர் மக்கள், குறிப்பாக இளைஞர்களுக்கும் எமது நன்றிகள். நாடக அழைப்புதல்கள், நோட்டீஸ்கள் என்பவற்றை சீராக வழங்கி வந்த எமது ஊர் மக்கள் அனைவருக்கும் எமது நன்றிகள். நாடக நிகழ்வுக்காக ஒளியினை வீதியிலும் மைதானத்திலும் பெற்று தந்த அண்டனைனஸ் என்பவருக்கும் எமது நன்றிகளை கூறி நிற்கின்றேன்.
இந்த நாடக நிகழ்விற்கு அழைக்கப்பட்டு வருகை தந்த அருட்பணியாளர்கள், அருட்சோதரிகள், அருட்சோதரர்கள், அரசார் பெற்ற உத்தியோகத்தர்கள், விருந்தினர்கள், புலவர்கள், பார்வையாளர்கள் அனைவருக்கும் எமது நன்றிகளை தெரிவித்து நிற்கின்றேன். நாடக கூத்துக்களை பழக்கிய அண்ணாவை எமது நாடகங்களுக்கு லைட்டினை பெற்றிருந்த பிரேச சேவை உறுப்பினர் ஜூட் அவர்களுக்கு எமது நன்றியை தெரிவித்து நிற்கின்றேன். இவர் ஜூலி விழா ஆரம்பத்திலிருந்து அலங்கார வளைவு, ஜூபிலி விழா, புத்தக வெளியீடு, வாசக என்பவற்றிற்கு தனது சொந்த வேலைகளையும் பாராமல் கூட தனது ஆளுமையான செயற்பாடுகள் மூலம் உதவி வழங்கியவர்களான தவன சுயதராஜ், சுகந்தன் ஆகியோருக்கும் எமது நாடக குழு சார்ந்த நன்றிகளை தெரிவித்து நிற்கின்றேன். நாடக ஆற்றுவைக்கு அறிவாளராக கணைபுரிகின்ற தவன சுயதராஜ், திரு புஷ்பராஜ் ஆகியோருக்கும் எமது நன்றிகள். இந்நாடக நிகழ்விற்கு நிதி அன்பளிப்பு செய்த LOLC நானாட்டம் கலைஞருக்கும் எமது நாடக குழு சார்ந்த நன்றிகளை தெரிவித்து நிற்கின்றேன். நாடக நிகழ்வுக்காக நாடக அழைப்புதல், நோட்டீஸ், பேனர், நாடக கதைச்சுருக்கம் என்பவற்றினை எமதுக்கு குறைந்த செலவில் அச்சிட்டு தந்த ஸ்கை உரிமையாளர் அவர்களுக்கும் எமது நன்றிகள். ஈட்டிலே இவ்வளவு நிகழ்வுகளும் சிறப்பாக நடைபெறுவதற்கு தலைமை ஆலோசனைகள், உதவிகளை வழங்கிய எமது பங்கு தந்தை ஆவார். அவருக்கும் எமது நன்றிகள் உரித்தாகுக. எமது நாடக குழு தலைவர், பொருளாளர், நிர்வாகத்தினருக்கும் எமது நன்றிகளை தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். இந்த இடத்திலே நான் இசையோட நன்றியை நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அதில் பொருளாளர் சொல்ல மறந்துட்டார். எமது நுழைவாயிலிருந்து எமது கிராமம் முடியும் வரையிலான அந்த கலர் டியூப் லைட்ஸ், அத்தனை லைட்டுகளையும் இந்த கிராமத்திலே வாழ்ந்து யுத்த காலத்தோடு தமது வீடும் திறமட்டமாக்கப்பட்டதன் பிற்பாடு கொழும்பிலே வசித்து வருகின்ற திருவாளர் பி. தங்கவேலு குடும்பத்தாருக்கு எமது கிராமமும் நாடக குழு சார்ந்த விசேட நன்றிகள். நன்றி. நன்றியுரையினை வழங்கி சென்ற செயலாளர் அல்ஜினஸ் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து இந்த நிகழ்வு எந்த இடையூறும் ஏற்படாத வண்ணம் நடைபெற கிராம சேவகருடைய கட்டளை பிறப்பித்தல் நிகழ்வு இடம்பெற இருக்கின்றது. அன்போடு அழைக்கின்றோம் எமது கிராமத்தினுடைய கிராம சேவகர் திரு சுகிர்தன் அவர்களை. உயித்தராசங்குளம் புனித அந்தோனியார் ஆலய இறை மக்களால் அரங்கேற்றப்படும் புனித சந்தோமியார் வாசகப்பா நாடக விழாவிற்கு தலைமை தாங்கும் எமது பங்கு தந்தை அவர்களே, பிரதம விருந்தினராக வருகை தந்துள்ள அதி வந்தனைக்குரிய மன்னார் மாவட்ட ஓய்வு நிலை ஆயத்தந்தை அவர்களே மற்றும் கௌரவ விருந்தினர்களே, சிறப்பு விருந்தினர்களே, அழைக்கப்பட்ட விருந்தினர்களே, கிராம மக்களே, அயல் கிராம மக்களே, உங்கள் அனைவருக்கும் மாலை நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். இந்நிகழ்வுக்கு தலைமை தாங்கும் எமது பங்கு தந்தை மற்றும் நாடக குழுவினர், கலைஞர்கள், கிராம மக்கள் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்வதுடன் இந்நிகழ்வு திறம்பட நிறைவுற இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு எனது கடமையாகிய கட்டளை பிறப்பிக்கும் நிகழ்வுக்கு செல்லுகிறேன். இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசின் அரசியல் அமைப்பின் பிரகாரம் உயித்தராசங்குளம் கிராம அலுவலர் ஆகிய நான் அறிய தருவது என்னவெனில், எனது பிரிவை சேர்ந்த இறைமக்களால் இன்று அரங்கேறவுள்ள புனித சந்தோமியார் வாசகப்பா நாடக விழாவினை யாரேனும் குழப்பும் வகையில் தனி நபரோ குழுக்களோ செயல்படவோ அல்லது முயற்சிக்கவோ செய்வீர்களாயின் சட்டத்தினால் வழங்கப்பட்டுள்ள அதிகாரத்தினை பயன்படுத்தி காவல்துறையின் உதவியுடன் கைது செய்து சட்டத்தின் முன் நிறுத்தி தண்டனை பெற்றுக் கொடுக்க வேண்டி வரும் என்பதனால் இவ்வாறான செயல்பாடுகளில் ஈடுபட வேண்டாமென இத்தால் அறிய தருவதுடன் கட்டளையினையும் பிறப்பிக்கிறேன். நன்றி, வணக்கம். கட்டளையினை பிறப்பித்து சென்ற எமது கிராம அலுவலருக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு விருந்தினர்கள் அனைவரையும் மேடைக்கு முன் அமர்ந்து கொள்ளுமாறு அன்போடு பணிவோடு கேட்டு நிற்கின்றோம். தொடர்வது வார் வளைதல் சடங்கு. நாடகத்தினுடைய அடுத்த கட்டத்திற்கு நகர்ந்து செல்கின்றோம். வார் வளைதல் சடங்கிற்கு செல்கின்றோம். வார் வளைதல் சடங்கினை தொடர்ந்து இன்றைய சந்தோமையார் வாசகப்பா கதை சுருக்கம் இடம்பெற இருக்கின்றது.
அதனைத் தொடர்ந்து களரி கட்டுதல் நிகழ்வும் இடம்பெற காத்திருக்கின்றது.